தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. நாடு முழுக்க பாஜக தொண்டர்கள் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது தவிர முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஊடகத்திலேயே வந்திருக்காது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் குண்டர்கி அப்படிங்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் பாஜக பெற்ற வெற்றி நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்கிறது தான் உண்மை. அப்படி என்ன விசேஷம் அந்த தொகுதியிலன்னு கேட்குறீங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முஸ்லீம்கள் 40க்கும் மேற்பட்ட சதவீதம் வாழ்கிறாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஆட்சியிலையும் இல்லாத வகையில் 2வது முறையாக பாஜக அங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதே போல் இந்த குண்டர்கி தொகுதியில் 62% முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்கிற 62% வாழ்கிற அந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுக்குது. அது மிகப்பெரிய ஒரு மைல்கல் பாஜகவினுடைய உத்தரப்பிரதேச வரலாற்றில் நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொகுதியில் 1993 தான் கடைசியாக பாஜக பெற்ற வெற்றி. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தோல்வியிலே இருந்த பாஜக தற்போது யோகியுடைய ஆட்சியில் மீண்டும் அங்கே வெற்றி கொடியை நாட்டியிருக்குது. இதற்கு காரணம் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்கள் இந்துத்துவ ஆதரவாளர், ஒரு வன்முறையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அங்கே இருக்கிற ஊடகங்கள் கட்டமைக்க, பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். இருப்பினும் இந்த குண்டர்கி தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி தான் இதுக்கு முன்னாடி அவங்க நிறுத்துகிற முஸ்லீம் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் உள்ள அந்த தொகுதியில் 2,10,000 சுமார் அந்த தோராயமாக அந்த கணக்கில் வாக்குப்பதிவுகள் ஆச்சு. இதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 70% மேலே பாஜகவினுடைய வேட்பாளர் ராம்வீர் சிங் பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறாரு. சமாஜ்வாடி கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட முகமது ரிஸ்வான் 15% வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாரு. எப்படி 62% முஸ்லீம்கள் இருக்கிற தொகுதியில் முஸ்லீம் வேட்பாளருக்கு 15% வாக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இங்கே தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. என்னன்னு கேட்டால், சமாஜ்வாடியினுடைய அந்த கட்சியில் நிறைய கோஷ்டி பூசர்கள், அது மட்டும் இல்லாமல் சமாஜ்வாடி நிறுத்தின வேட்பாளர் மட்டும் இல்லாமல் இன்னும் 10 பேர், அதாவது மொத்தம் 12 வேட்பாளர்கள் அங்கே களம் இறங்கினாங்க. அந்த 12 பேரில் 11 பேர் முஸ்லீம் வேட்பாளர்கள். ஒரே ஒரு இந்து வேட்பாளர் ராம்வீர் சிங் அவர் பாஜகவினுடைய முதல்வர் யோகியினுடைய ஆசி பெற்ற பாஜக வேட்பாளர். அவர் தான் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் சார்பு அமைப்புகள், சங்க பரிவார் அமைப்புகள்னு சொல்லுவாங்கள்ல, பாரதிய கிசான் சங்கம், பாரதிய தொழிலாளர் சங்கம், இது போன்ற நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் எல்லாமே ஓர் அணிகளை நின்று வேலை செஞ்சதுக்கு அதுதான் கிடைச்ச பரிசு தான் இந்த இமாலய வெற்றின்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிறாங்க. அதே போல அனைத்து இந்து அமைப்புகளும் இணைந்து ஒருங்கிணைந்து வேலை செய்தால் 2026 தேர்தலில் தமிழகமும் தாமரை மலருவதற்கு அதிக நாட்கள் ஆகிவிடாது என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.